சங்கநாத மணிகள் முழங்கிட மங்களம் பொங்கிடும் கல்யாணம் மன்னவர் வைகுண்ட கல்யாணம். சங்கநாத மணிகள் முழங்கிட மங்களம் பொங்கிடும் கல்யாணம் மன்னவர் வைகுண்ட கல்யாணம். தேவ சக்திகளை ஒன்றன ஆக்கிடும் கல்யாணம் தெச்சணப்பதியில் கல்யாணம். சார்ந்தவரை பெற்றெடுத்த அம்மையரை ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளும் கல்யாணம் ஆனந்த பதியில் திரு கல்யாணம். சங்கநாத மணிகள் முழங்கிட மங்களம் பொங்கிடும் கல்யாணம் மன்னவர் வைகுண்ட கல்யாணம். வானமதில் டம்மான முழங்க தேவர் மலர் மாறி தூவி வர நல்ல நாமுகன் வேத முறை கூற நாராயண வைகுண்ட சாமிக்கும் கன்னி மாடவார் எழுவேற்கும் தெய்வ கன்னி மாடவார் எழுவேற்கும். ஆகாயம் பூமி எல்லாம் அலங்காரம் செய்திடவே அந்த முறை சூரியனும் விளக்கு ஒளி வீசிடவே சொந்தமுள்ள சிவமதுவே பீடமாகவே சிறப்பித்த பந்தலுக்குள் கல்யாணமே சிங்கார சுவாமி திரு கல்யாணமே. சங்கநாத மணிகள் முழங்கிட மங்களம் பொங்கிடும் கல்யாணம் மன்னவர் வைகுண்ட கல்யாணம். தெய்வ திருப்பதியினிலே கார்த்திகையில் திரு கல்யாணம் புவி காத்திட நிகழும் கல்யாணம். சான்றவர்கள் கைபிடித்தம்மை எழுவரை ஐயாவிடம் சேர்க்க அதை அன்புடனே ஐயா ஏற்றுக்கொள்ள தங்கனவ ரத்தின ஒளி வீசுகின்ற தாலி தன்னை தங்கமுக நாயகிக்கு திருத்தாலி சேர்த்தாரே தருமயுகம் வாழ வந்து வாழ்த்து ஒலிக்க தாரணி தெய்வம் எல்லாம் ஒன்றிணைய நாரண வைகுண்டமே யாவுமாக.